ஹைதராபாத்திலிருந்து ஹியூப்ளி நோக்கி சென்ற ஃப்ளை 91 விமானம் வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் 4 மணி நேரம் வானில் வட்டமடித்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். IC-3401 என்ற இந்த விமானம் ஏப்ரல் 20ஆம் தேதியன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. மாலை 4:30 மணிக்கு ஹூப்ளி சென்றடைய வேண்டிய இந்த விமானம் ஹூப்ளியை நெருங்கிய போது மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் போனது. இதனால் விமானிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானத்தை தரையிறக்கும் முயற்சியை கைவிட்டு வானிலேயே இயக்கத் தொடங்கினர். விமானம் முந்துகோட், தாவணகெரே மற்றும் சிவமொகா ஆகிய பகுதிகளின் மேலே சுமார் 4 மணி நேரம் வட்டமடித்து பறந்தது. இந்த நீண்ட நேர பயணத்தின் போது விமானத்திற்குள் இருந்த பயணிகள் பெரும் அச்சமடைந்தனர். சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோக்களில் பயணிகள் பயத்தில் அலறுவதும் அழுது புலம்புவதும் கைகளை கூப்பி தங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்வதும் பதிவாகியுள்ளது. பயணிகள் விமானிகளிடம் விமானத்தை பெங்களூருவுக்கு திருப்புங்கள் அல்லது பெல்காவிற்கு கொண்டு செல்லுங்கள் என்று கோரிக்கை விடுத்தனர். அதற்கு பதிலளித்த விமானி, விமானம் எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது, அனைவரும் அமைதியாக இருங்கள் என்று அறிவுறுத்தினார். இருப்பினும் தங்களுக்கு சரியான தகவல்கள் வழங்கப்படவில்லை என்றும் விமான நிறுவனம் தங்களிடம் முறையாக தொடர்பு கொள்ளவில்லை என்றும் பயணிகள் குற்றம் சாட்டினர். இறுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையாக விமானம் பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. அங்கு மாலை 7:30 மணி அளவில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. பயணிகள் விமானத்திலிருந்து கீழே இறங்கி தாங்கள் மறுஜென்மம் எடுத்ததாக நிம்மதியடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ள ஃப்ளை 91 நிர்வாகம், விமானத்தில் எந்தவித தொழில்நுட்ப கோளாறும் இல்லை, மோசமான வானிலை காரணமாகவே தரையிறக்கம் தாமதமானது. இது பாதுகாப்பு நடைமுறைகளின் ஒரு பகுதியே தவிர பயணிகளின் பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் செய்யப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது.